சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உதயாதிபதி நீச்சமாவோ, இல்ல அதோடைய தன்மையை பொறுத்து கதிர்கள கூட்டுறதுல, கழிக்கிறதுலயோ ஏதாவது ஆமா, டிஃபர் பண்ணலாமா? ஆமா. முதல்ல ஒரு ஜாமக்கோல் பிரச்சனையில என்ன செய்யுதுங்கிறத நோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு உதயத்தில் நிக்கக்கூடிய கிரகம் கேள்வியைத்தான் சொல்லுது. எனக்கு வேலை கிடைக்குமானா, உதாரணமா அந்த பொண்ணு சொன்ன மாரி உதயத்துல சூரியன் இருக்குன்னா, அந்த வேலையில என்ன மரியாதை கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? சம்பளம் என்ன கிடைக்குங்கிறது உதயத்தில் நிக்கிற சூரியன் சொல்லுது. வேலையினால ஜாதகருக்கு கிடைக்கிற அந்த வேலைக்கான தகுதியை சொல்றது உதயாதிபதி. நல்ல ஞாபகம் வச்சுங்க. அப்ப உதயாதிபதி அவர் அந்த வேலை செய்யறவருடைய தகுதியை சொல்லுது. நீசம் இருந்தா அவர் கிடைக்கிற மதிப்புல பாதி தான் செஞ்சிருக்காரு. நான் நிறைய படிச்சிருக்கேன். ஆனா கம்மியா பரீட்சை எழுதியிருக்கேன். உதயாதிபதி நீசமா இருக்கும். அதே உதயாதிபதி உச்சமா இருந்தா அவன் பரீட்சைக்கு போயிருப்பான். எல்லாத்தையும் அட்டன் பண்ணியிருப்பான். அது ஒரு சிலது சக்சஸ் ஆயிருக்கும். உதயாதிபதிங்கிறது அந்த அந்த கேள்விக்கான உழைப்பை சொல்லுகிறது. நீசம்னா மார்க் பாதி. ஏன்னா செய்ய வேண்டிய வேலை பாதி செய்யல. உச்சம்னா அந்த வேலையை கூடுதல் கவனம் எடுத்து செஞ்சிருக்க கூடுதல் மதிப்பு. புரியுதா என்ன அர்ஜுன்? எஸ் சார். எஸ் என்ன சார். எக்ஸாம் அதே மாதிரி இப்ப எழுதுனாலும் உதயத்தில் நிக்கிற கிரகம். ம். இப்போ இப்போ நம்ம கதிர்கள் எடுக்கிறோம். இப்ப ம், தூரத்தோட அளவு, இல்ல ம். ஒரு எடையோட அளவு, அதோடைய காரக கிரகங்களுக்கு கதிர்கள நம்ம அ அதிகமாகவும், அந்த காரக கிரகங்களா பிரிச்சு அத பார்க்கலாமா? எடுக்கலாம். கதிர்கள. சனிக்கும் உதயத்துக்குள்ள சூரியன் வேலைக்கும் எடுங்க. சுக்கரனுக்கும் உதயத்துக்குள்ள இடம் 7ஆம் அதிபதிக்கு எடுத்து ரெண்டையும் கூட்டி 2ஆல வகுத்து கல்யாணம் பொண்ணு எடுங்க. எடுக்கலாமே. சார் இது ஒரு அதே மாரி வேலையாவே செய்யலாம். நம்பர் குடுக்கறது, தூரம் வர்றது, எதுக்கால வண்டி வரதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கலாம். நம்ம அதுக்கான எஃபர்ட்ட போட மாட்டேன்றோம். அதான் இங்க இருக்கிற பிரச்சனையே. அது மாரி உதயத்தோடைய தொடர்புள்ள ஆட்சி, உச்சம், நீச்சமான கிரகங்களுக்கு 2 மடங்கு, இங்க 3 பாருங்க, மடங்கு, பாதி அவர் கேட்டது மடங்குன்னு நம்ம என்னோட கதிர்கள எனக்கு திருமணத்துக்கான தூரத்த சொல்லுங்கன்னு கேட்டாங்கன்னா, உதயத்தில் நிக்கிறது 7ஆம் அதிபதியோ, இல்ல உதயத்தை பார்க்கிறது 7ஆம் அதிபதியோ, இல்ல உதயத்தில் நிக்கிறது களத்திரக்காரகமோ இருந்தா தான் திருமணத்துக்கான தூரத்த சொல்லணும். உதயத்தோட தொடர்புடைய கிரகம் எதுவோ, அதுவுடைய தூரத்த அந்த கார கிரகத்தையும் பாவாதி வச்சு சொல்லலாம். உதயத்துக்கு சனி தொடர்போ, 6ஆம் அதிபதி 10ஆம் தொடர்பு இல்லைன்னா எங்க வேலை கிடைக்குன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. உதயத்தோட சம்பந்தப்படாத எந்த கேள்வியும் பதில் சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு சார்ட் போட்டுட்டு அ வீடு எவ்வளவு தூரத்துல அமையும், பொண்ணு எவ்வளவு தூரத்துல அமையும், வேலை எவ்வளவு தூரத்துல அமையும்னு சொல்ல முடியாது. உதயத்தோட சம்பந்தப்பட்டிருக்க கேள்வியின் கார கிரகத்துக்கு சொல்லலாம். கிளியரா? இல்லையா சார். ராகு, கேது சாரங்கள்ல நிக்கிற கிரகங்களுக்கு, இல்ல கவிப்பு சாரம் பெற்ற அ அ கிரகத்தோடைய கதிர்கள நமக்கு நம்ம ராகு எது நிக்கிற குறைச்சுக்கலாமா? கிரகத்து வந்து சலனத்தை கொடுக்குங்க. அந்த கதிர் வந்து இது கிடைக்குமா கிடைக்காதா, பாஸ் மார்க் போட்டுருவானா, சொன்ன ரேட் பேரம் பேசறலாம் குறிக்கும். வக்ர கிரகங்கள் டைரக்டா இல்லைன்றுவானுங்க. உதாரணமா உங்களுக்கு சந்திர வக்ரம்னா சரி, புதன் வக்ரம்னா 16,000 குறைச்சிருவாங்க. யோசிக்காம இது இவ்வளவு போகாது, மார்க்கெட் விலை குறைஞ்சி டக்குன்னு சொல்லுவாங்க. எந்த கிரகம் வக்கரமோ அந்த கிரகத்தோட விலையை அந்த மதிப்புல இருந்து குறைச்சிருவானுங்க. பிடிவாதமா குறைச்சிருவானுங்க. அப்ப வக்ர நிவர்த்திக்கு பிறகு போய் கேட்டீங்கன்னா அந்த ரேட் அவன் திருப்பி கொடுத்துருவான். இதை நீங்க அனுபவிச்சு பாத்தீங்கன்னா புரியுது. மஞ்சள் விலை என்னன்னு கேக்குறாங்க. அவர் போய் நம்மளோட பிரசனம் பார்க்கும்போது புதன் வந்து நல்லா இருக்கு. இன்னைக்கு போய் கேட்டா உங்களுக்கு இவ்வளவு சொல்லுவாங்க. நாளைக்கு புதன் வக்ரம் கேட்டா இந்த விலை குறைச்சிக்குங்க, இவ்வளவு கம்மியா சொல்லுவாங்கன்னு. அவர் போன்ல கேட்கும்போது வாங்க இந்த விலைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. மறுநாள் புதன் வக்ரமே கேட்கும்போது இல்லைங்க இந்த மஞ்சள் கம்மியா இருக்கு, இதுக்கு எடுத்துக்கன்னு மாத்தி சொல்றாரு. திருப்பி வச்சிருந்த அந்த புதன் வக்ரத்துக்கு பழைய விலைக்கு எடுத்துக்கிறார். அந்த வக்ரம் வக்ர நிவர்த்தியை கவனிச்சு வந்தாலே விலை மாற்றத்தை சூப்பரா சொல்லலாம். நன்றி சார். நல்லது. சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. அன்பு சொல்லுங்க அன்பு. சிங்கப்பூர். ஐயா கேட்க வீட்ல பள்ளிகள் நிறைய இருக்குங்க ஐயா. ஆனா இது வரைக்கும் எந்த சத்தத்தையுமே நான் கேட்கல. ஐயா ஒரு வாட்டி சொல்லியிருந்தீங்க இதுல. என்ன பள்ளியில் நிக்குது? அறிவியல் பள்ளிகளா, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பள்ளிகளா, எந்த பள்ளி? இல்ல அஹ், டிஎன்பிசி பள்ளிகளா, இப்படி எந்த பள்ளி? நிமித்தம் நிமித்தம் சொல்லக்கூடிய பள்ளிகள் ஐயா. அது பள்ளிகள். பள்ளி இல்ல, பள்ளிகள் பள்ளிகள். பள்ளிகள். எப்பவுமே தெய்வம் எங்க சரியாக நடமாட்டமில்லை, தெய்வம் அனுக்கிறமில்லை, அந்த வீட்டுல பள்ளி சத்தம் போடாது. ஆ. ம். பூஜைகள்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம். இப்பயும் சாமி கும்பிட வழக்கம் உண்டு. ஆனா அந்த சத்தம் ஒரு ஒரு வாட்டி ஒரு கேட்டுச்சு. 400 இட்லி சாப்பிட்ற ஒரு யானையை வீட்டுல கட்டி போட்டிருக்கோம். தினம் ஒரு ஒரு இட்லியா போடணும். அந்த யானை தின்னுட்டு பேசாம கிடக்கும். அப்ப அந்த தெய்வத்துக்குரிய பூஜை பலன்கள் பத்தலைன்னு சொல்லுது.
குலதெய்வங்களா இல்ல பொதுவாவே தெய்வம் எல்லாமே ரோட்ல எல்லா பள்ளியுமே கத்தல் இல்ல. ஆமா ஐயா. சில என்ன வீட்டுல இருந்து போன் வரும், கத்திக்கிட்டே கிடக்கும், கே 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 கேன்னு பார்த்திருக்கீங்களா இல்லைங்களா? ம் ஆமா அவங்க பார்த்து சாமியை வெறுத்து இருப்பாங்க. அந்த அனுகிரகம் பக்கத்துல நிக்கிறத பார்க்கலாம். என்ன பண்ணலாம் அந்த ஐயா? வீட்டுல அந்த வீட்டுல இந்த மாதிரி கோமயம், வெண்கடுகு இதெல்லாம் ப்ராப்பரா பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக் கத்த ஆரம்பிச்சிருமே. சரிங்க. வேற எதுவும் பரிகாரங்கள் கோயிலுக்கு போய் எதுவும் ஒண்ணும் பண்ண? வேண்டாம். சரிங்க. பள்ளிகத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல அது கொஞ்சம் வித்தியாசமா படுது. எல்லா வீட்லயும் நம்ம கேட்கிறோம். நம்ம வீட்டுல இவ்வளவு பள்ளிகள் இருக்கு, ஒண்ணு கூட சத்தம் போடலன்னு எகேன்ஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அமைதியா இருக்கணும்னு சந்தோஷமா இருங்க. அது மாதிரி நினைக்கிறது உண்டு. இருந்தாலும் அந்த நிமித்தம் கேட்கிறப்ப சில விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆனா இருக்கும். ஆனா தெய்வ அனுக்கிரகம் குறைவான வீட்டுல பள்ளி சத்தம் போடாது. சரிங்க. ம். சரிங்க. நன்றி. நல்லது. சொல்லுங்க சார், முத்து குமரேசன் சார். அடுத்தால் வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க சார். ஐயா வணக்கம், முத்துக்குமரேசன் பேசுறேன். ம். சொல்லுங்க. சிவகாசியில இருந்து பேசுறேன். பரவாயில்ல, சொல்லுங்க சாமி. ஐயா ஒரே ஒரு இது இப்ப மிதுன லக்கணம் திருவாதிரை நட்சத்திரத்துல லக்கணம் நிக்குதுய்யா. ம். அதுக்கு மாரகாதிபதியா குரு வர்றாருயா 7ல. சரி. அதே குரு கடகத்துல உச்சம் பெற்றிருக்கிறாருயா புனர்பூச நட்சத்திரத்துல ம். 2ஆம் பாதத்துல புஷ்கரனை வாங்கி நிக்கிறாரு. சொல்லுங்க. யோகத்திலையும் பாத்தீங்கன்னா பூரட்டாதி 2ஆம் பாதம் வருது. ம். பரியான் யோகத்துல பார்க்கும்போது யோகத்திலையும் பூரட்டாதி இதுல குரு வர்றாரு. ம். இப்ப நடக்கக்கூடிய திசை ராகு திசையா. ம். இப்ப அடுத்து குரு திசை வரும்போது அது நல்லது செய்வாரா இல்லைன்னா நீங்க மாரகாதிபதியோட வேலையை செய்வாரா நீங்க அப்படிங்கறத ரொம்ப என்னுடைய சிம்பிளா படிக்க வேண்டிய விஷயத்தை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றீங்க. முதல்ல தான் நின்ற வீட்டு வேலையை செய்யும் ரூலை எளிமையா சொல்லிட்டேன். நீங்க இதுல யோகாதிபதி அவையாதெல்லாம் விட்டுருவோம். குரு 2 கூடிய வேலை பணத்தை கொடுக்காம போக மாட்டார். அந்த பாதகாதிபதியா இருக்காரு என்ன சார்னா, அதுல ஆசைப்படாம நிதானமா உழைச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவர் கண்டிப்பா பணத்தை கொடுத்து உயர்த்தாம போக மாட்டார். சுய சாரத்துல இருக்காரு, அதுல உங்களுக்கு நிறைய கௌரவம் கிடைக்கும். அவர் 10 கூடையவருக்கு அதுல பெருமை கிடைக்கும். தொழில் அழியாது, செய்யலாமான்னு செய்யலாம். அவர் யோகியா இருந்தாருன்னா நீங்க உழைச்சதுக்கு 2 மடங்கு வருமானம் கிடைக்கும். அவயோகியா இருந்தா நீங்க உழைச்சதுல பாதி கிடைக்கும். கிடைக்காம போகாது. கிளியரா பிரிச்சு சொல்லிட்டேனா? நல்லது. ஐயா நீங்க கற்ற போட்டி வச்சதுல சந்திரநாடி பத்தி எழுதி அனுப்பியிருக்கையா. அது எப்ப நான் பார்த்தேன். ரிசல்ட் சொல்லுவீங்க? எல்லாமே வந்திருக்கு, பார்த்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேயா ஓகே. நல்லது. ம். சொல்லுங்க. என் பேர் மணிவண்ணன் ஐயா, சேலத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க சார். கடக லக்ன ஜாதகம் ஐயா. குரு தசை நடக்குதுங்கய்யா. குரு கடகத்துல செவ்வாய் புதன் சுக்கிரனோட இருக்குங்கய்யா. சரி. நடக்குது. ரெண்டாவது வீட்டுல இருந்து, அதாவது லக்னத்துல இருந்து ராகு புத்தி நடத்துதுங்கய்யா. சரி. இந்த ராகு தசை குரு புத்தி ராகு அந்தரம் நடக்குதுங்கய்யா. இது ஒரு பொண்ணோட ஜாதகங்கய்யா. இந்த பொண்ணு ஹஸ்பண்ட விட்டுட்டு வெளியே போற அப்படின்னு சொல்லுதுங்கய்யா. இது எந்த விதத்துல இது அவமானம்? நீங்க ஆஃப் பண்ணிக்கலன்னு சொல்லிக்கிறோம். அவர் தசை என்ன குரு தசைன்னு சொல்லியிருக்காரு. அவர் 2ல இருக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணுக்கு அந்த குரு தசை குடும்பத்தை கிடைக்க கூடாது. அதே நேரத்துல லக்கணத்துல ராகு இருக்காரு. அப்ப எப்பவுமே 1, 6, 10 கூட தசைகள் தான் குடும்பத்தை பிரிக்கும்னு சொல்லிக்கிறோம். அப்ப இவங்க ராகு புத்தி வந்தவனே இந்த குடும்பத்தை பிரிச்சு தனியா இருக்கிறதுக்கு அந்த ராகு எல்லா வேலையும் செஞ்சிருக்கேன். அந்த ராகுங்கிறது நிழல் கிரகம். இவங்களுடைய உருவம் இல்லாத வேலைகள், உதாரணமா செல்போன் பயன்படுத்துறது, டிவி பார்க்கறது, எங்கேயும் சொல்லாம போறது, இந்த மாதிரி விஷயங்களை கண்டிச்சு இல்ல தவறான பழக்க வழக்கங்களை கண்டிச்சு அந்த குடும்பத்துல பிரிவினை வர்றதுக்கு இந்த ராகு முக்கிய காரணமா இருக்கு. இந்த குரு உச்சமா இருக்கே சார் 2ல தசாநாதன் நினைச்சேன்னா இந்த குடும்பம்ல இன்னொரு குடும்பம் இருக்குங்கிற தைரியத்தை அது கொடுக்கும். ஆனா இந்த ராகு புத்தி முடிய வரைக்கும் அந்த குடும்பம் பிரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அளிக்கிறது. இறங்கி வந்தாதான் மனசு இறங்கி கீழே வந்தாதான் லாபம். அந்த பொண்ணே இறங்கி வந்தாதான் லாபம், இல்லைன்னா இல்ல போயிடுமா? ஆமா 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 ஆமா. ஈகோ விட்டு ஒழிச்சாதான் சார் கல்யாண வாழ்க்கை, இல்லைன்னா கல்யாண வாழ்க்கை கிடையாது.
அதாவது இது என்னன்னாயா, அந்த இது வந்து அந்த பையனுக்கு எப்படி இருக்கீங்க, இது வந்து பையங்க தான் கேட்டாங்க, இது வந்து போயிடுமா இது எப்படி அப்படின்னு கேக்குறாங்கய்யா. அதுக்குதான் நான் சொல்றேன் இதை ஏன் விடுறது நல்லது நீங்க அப்படின்ற மாதிரி. சொல்லும் போது அந்த அதே ஜாதகம் ஞாபகம் வச்சுக்க ஆஹ் முன்னாடி மிதன் லக்னம் சொல்லியிருக்காரு, 7ஆம் அதிபதி குரு 7க்கு 8ல இருக்காருங்க. ஆஹ் தன்னோட ஜாதகத்தை அந்த பொண்ணோட ஜாதகத்தை வந்து 2ல குரு உச்சமா இருக்காரு, நல்லது. ஆனா அது 7ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவம். இந்த பொண்ணை திருமணம் பண்ணது அவனுக்கு பெருத்த அவமானமோ அசிங்கமோ நினைச்சு ஃபீல் பண்ணியிருப்பான். அதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு ஆஹ் வருத்தப்பட்டு வெளியேற பாவம் 8ஆம் பாவம். அதெல்லாம் வருத்தப்பட்டு சரிங்க. வெளியேறிட்டான்னு அர்த்தம். ஓ, இது இந்த அதான் பொண்ணு இந்த குருதசையில யாரை திருமணம் பண்ணாலும் அந்த கணவர் வருத்தப்பட்டு வெளியேறுவதைத்தான் சுட்டி காட்டுகிறது. அப்ப இந்த பொண்ணோட யாருக்கு பாவத் நடவடிக்கை சரியில்லாம போகும். கண்டிப்பா யாருக்கு யார் பாவத் பாவா பார்க்கணும்? ஆட்சி உச்சம் நீசம் பெற்ற கிரகத்துக்கு பாவத் பாவா பார்க்கணும். இந்த ஜாதத்துல ஓ, இது குரு உச்சமா இருக்காரு, அப்ப இவருக்கு பாவத் பாவா பார்க்கறது நெசம். அப்ப 7ஆம் வீட்டுக்கு 8ல உட்காந்துருக்கு, அது லக்னத்துக்கு 2ல குரு உச்சம் அடைகிறார். அப்ப கணவர் இந்த குருதசை வந்தானே அவருக்கு அவமானமா கருதி பிரிவதற்கு தூண்டுகிறதுன்னு அர்த்தம். ஐயா இது ஆக்சுவலா விருச்சிக லக்னம் ஐயா, இது விருச்சிக லக்னத்து நீங்க என்ன வேணாலும் விருச்சிக வச்சுக்கங்க, லக்ன ஜாதகம். என்ன வேணாலும் வச்சுக்கிறோம். பாவத் சரி. பாவ நீங்க விருச்சிக லக்னம் குரு எங்க இருக்காரு, ராகு எங்க இருக்காரு? ராகு வந்து தனுசுல இருக்காருங்க, ரெண்டாவது, அதாவது லக்னத்துல ரெண்டாவது பாகம், அவர் ரெண்டாவது குடும்பத்தை இடத்துல இருக்காரு. பாருங்க, 2ல நிக்கக்கூடிய கிரகம் குடும்பத்தை பிரிக்காது, திருப்பி சேர்த்து வச்சிரும். ஆஹ் சங்கடப்படுவாங்க, அசிங்கப்படுவாங்க. ஆஹ் எப்பவுமே 2ல ராகு இருந்தாலே குடும்பத்துல சண்டையும் வாக்குவாதங்களும் நீடிக்கும், ஆஹ் அவமானப்படுத்துற மாதிரி நடக்கும். ஏன்னா அது 2ஆம் பாவங்கிறது 7க்கு 8. ஆனா அது பிரிவினையை கண்டிப்பா ஆஹ் தராது, திருப்பி சேர வச்சிரும், சேர வச்சிடும். கண்டிப்பா ஆனா சேர வச்சிரும். அத நீங்க இது இது சொல்றது எப்படின்னா, அந்த செல்போனு இந்த சமாச்சாரத்துல வெளியே போறது, இஷ்டப்படி வர்றது, அதெல்லாம் நடக்குதுங்கய்யா. ம். அதனாலதான் அவங்க அது சந்தேகப்பட்டு 7ஆம் கேட்கறது. பாவத்துக்கு அது 7ஆம் பாவத்துக்கு 8வது வீடா இருக்கிறதுனால அவர் கணவர் சொல்ற இடத்துல இருக்க மாட்டேங்குது, கணவர் விட்டு அடிக்கிறக்க வெளியே போதுன்னு கம்ப்ளைண்ட் 2ஆம் பாவத்தில் நிற்கக்கூடிய கிரகத்தை சொல்லும். ஆமாங்க. 2ல எந்த கிரகம் இருந்தாலும் அது தசாபுத்தி நடத்துச்சுன்னா எதிர்பாலினத்தோட வீட்டுக்காரங்க இந்த பொண்ணு சொன்னதை கேட்கறது இல்ல, நினைச்சா போன் பேசி போன் எடுத்துட்டு வெளியில போயிருது, திடீர்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஆஹ் போறதுங்கிற கம்ப்ளைண்ட சொல்லுவாங்க. ஆனா அது குடும்பம் பிரிவுக்கு மூல ஆஹ் காரணமா இருக்காது. வேற மாதிரி அஃபேர் மாதிரி வந்துரும். அது மாதிரி இருந்தாதான் முடியும். அந்த ஒரே இல்லைங்களா கிரகத்தை ஐயா? சொல்ல வேண்டாம், ஆனா அது ஒரு கெட்ட பேரை கொடுக்காம போகாது. அப்ப அவங்களுக்கு எடுத்து சொல்லி வெளியில போகாம இருக்கிறதுக்கு வழி செஞ்சாதான் சிறப்பு. ஆனா கேட்கக்கூடிய நிலைமையில இருப்பாங்களா ஐயா? எப்படிங்க கேட்கக்கூடிய அவங்க இந்த சார்? ஜாதி கேள்வியே கேட்கக்கூடிய நீங்க சுருக்கமா நிலைமையில கேட்டீங்கன்னா இருப்பாங்களா பரவாயில்ல, இந்த மாதிரி? நீங்க கேள்வியை சுருக்கமா கேட்டீங்கன்னா பரவாயில்ல. சரி, ம். சரிங்க. அதாவது கேள்வியை சிம்பிளா கேட்க மாட்டேங்கிறீங்க. லக்னம் விருச்சிக லக்னம் 2ல் ராகு இருக்கு, இது குடும்பத்துல இந்த ராகு 2ல் இருக்க ஆஹ் எல்லாத்துக்குமே ராகு தசையோ ராகு புத்தியோ நடந்தா குடும்பத்துல சலனத்தை ஏற்படுத்தும், குடும்பம் இல்லாதவங்க குடும்பத்தை ஆஹ் கொடுக்கும், இது மாற்றம் இல்லை. கல்யாணம் சரிங்க. ஆகாதவனு கல்யாணத்தை பண்ணும், கல்யாணம் ஆயிருக்கவனுக்கு தசாபுத்தி வந்தோன்னா அது கசப்பு கொடுக்கும். அந்த சமயத்துல ரைட். பழக்காலவகத்தை சரி செய்தே தீர வேண்டும். சரிங்க. ஓகேங்க. ஐயா வணக்கம். அதாவது ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுமா. வணக்கம்மா. நான் ஒசூர்ல இருந்து பிரியா பேசுறேங்க. வணக்கம்மா, சொல்லுமா. ஐயா தனுஷ் லக்னம் ஐயா 9ஆம் அதிபதி சூரியனா வராங்க. அந்த சூரியனே அதிக பார்வை பெற்ற கிரகமா இருந்து பாதகஸ்தானத்துல இருந்தா எப்படிங்க கவர்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. லக்னம் தனுசு லக்னம், இன்னொன்னு ஆமாங்க ஐயா, சூரியன் 9ல இருக்காரு, சூரியன் வந்து 9ஆம் அதிபதி பாதகத்துல இருக்கு ஐயா, 7ல மிதுனத்துல இருக்கு. கண்டிப்பா பாதகத்தை புதனோட கொடுப்பாரு. சேர்க்கை. நீங்க 9ஆம் அதிபதி யாரு எந்த அதிபதியா இருந்தாலும் 7ல உபய லக்கனுக்கு 7ல ஒரு பாதகத்தை தான் முதல்ல செய்வார். ஓகேங்க. ஆமா, அப்ப அவர் பாக்கியத்தை செய்யறத விட பாதகத்தை தான் அதிகம். அவர் தர்ம கருமதி யோகம் சொல்லக்கூடாது. ஓகேங்க. அந்த புதனோட சேர்ந்ததுனால அது மாதிரி சொல்லக்கூடாது. ஆமா, அந்த தர்ம கருமதி யோகம் எங்க சொல்லணும்னா சிம்மத்திலேயே கனியில இருந்தா தான் சொல்லணும். அவங்க சொல்ற ஓகேங்க சாட்டு ஐயா, அவங்க ஓகேங்க. சொல்ற சாட்டு தனுசு லக்னம் 9 கூடிய சூரியன் புதன் கூட சேர்ந்து 7ல இருக்கார். அதனால இந்த ஆமாங்க 7ஆம் ஐயா. வீட்டு வேலைத்தான் ஆறாம் வருடம். இடத்துல ஆறாம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்குங்க ஐயா. குரு மேல டிராவல் பண்றதுனால அவங்க வந்து question கேக்குறாங்க. அவங்களுக்கு என்ன இருந்தாலும் அது வந்து சூரியன் புதனும் பாதக வேலை செய்வாரு. லக்னாதிபதி 6ல நிற்கிறான், 6ஆம் வீட்டு வேலை தான் அவர் செய்வார். அவரு தர்ம கர்மாதிபதி யோகம் செல்வான்னா சொல்ல செய்யக்கூடாது.
தர்மகிரி புதன் தனுசுல கண்டுக்கு சிம்மத்திலையும் கன்னியிலையும் மட்டும்தான் அமையும், வேற இடத்துல அமையாது. இடத்துல கிடைக்கிறது அவ்வளவு யோகமா இருக்காது. ஓகேங்க. இந்த சூரிய தசை புதன் புத்தி வந்தாலும், புதன் திசையில சூரிய புத்தி வந்தாலும், இல்ல சூரியன் தசா புத்திகள்ல உறுதியாக பாதக விளைத்தான் செய்கிறார். லக்னாதிபதி இப்ப கோச்சாரத்துல 6க்கு போறனால பிரிவினை அவரே வழியை தூண்டுவார். இல்ல வேற ஊருக்கு வேலைக்கு போறேன்னு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வேலைக்கு போவார். வருமானத்துக்காக சுட்டி காடுது. அடுத்து அப்ப கவர்மெண்ட் இது வந்து எதிர்பார்க்க கூடாது தானேங்கய்யா? ஆமா. ஓகேங்க. நன்றி ஐயா. நல்லதுமா. சொல்லுங்க பாலாஜி. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா, நட்சத்திர சித்தாந்தம் வந்து ரொம்ப ரொம்ப அது மட்டும் தான் இப்ப பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. சரி. அதுல வந்து இப்ப உதாரணத்துக்கு தனுசு லக்கணம் அப்படின்னா நமக்கு கிரகம் வந்து லக்கணத்துல இல்லைன்னா அப்ப நம்ம குரு எடுத்துக்கணும். ஆமா. இப்ப குரு தசை நடந்ததுன்னா குரு வந்து 1. ஆமா. 3ஆம் இடத்துல கும்பத்துல கிரகம் புரட்டாதில் இல்லைன்னா அது 3 எடுத்துக்கணும். தனுசுல கிரகம் இருந்தாலும் கிரகம் இல்லைன்னா 4 எடுத்துக்கணும். ஒருவேளை கிரகம் இருந்தும் அது பூரட்டாதில் இல்லைன்னா 4ஆம் வீட்டு வேலையும் செய்யும். ஆமா. அதே மாதிரி நம்ம படிச்ச நட்சத்திர சித்தாந்தத்துடைய ஆர்டர் மாறவே மாறாது. இல்லைங்க, அது ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஐயா. அதுல இப்ப 7ஆம் பாவத்துல இப்ப 7ஆம் பாவத்துல புனர்பூசத்துல கிரகம் இல்லைன்னா 7ஆம் வேலையும் செய்யும், 8ஆம் வேலையும் செய்யும். அதே மாதிரி விசாகத்துல கிரகம் இல்லைன்னா 11ஆம் வீட்டு வேலையும் செய்யும், 12ஆம் இடத்தையும் செய்யும். இந்த இத்தனை வேலையும் செய்யும். இப்ப குரு போய் இதுல வந்து சிம்மத்துல இருந்தா 9ஆம் வீட்டு வேலையும் செய்யும். அப்ப குரு மட்டுமே மேஜர் ரோலா பண்ண போறாரு. இப்ப குரு வந்து இத்தனை பாவத்தோட வேலைகள் நடக்குதுங்களா? கரெக்டுங்களா ஐயா? 1 3 1 3 4 7 8 9 10 11 சரி 11 12 வேலை செய்யுது. அவர் செய்யாத வேலை 2 5 6 11 10 வேலை மட்டும் செய்ய மாட்டார். ஆமாங்க ஐயா. இதுல ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. இப்ப வந்து அந்த குரு வந்து உத்தரத்துல நிக்கிறாரு அல்லது சுக்கிரன் நட்சத்திரத்துல பூரத்துல இருக்காருன்னா நம்ம இப்ப அந்த சுக்கிரனோட எங்க இருக்குன்னு எடுத்துக்கணுமோ அது தேவையில்லைங்களா ஐயா? தேவையில்லை. ஓகேங்க ஐயா. இப்ப ஒரு சின்ன சந்தேகம் ஐயா. இந்த கனெக்ஷன் ரொம்ப சிறப்பா இருக்கு. இதுல இப்ப அந்த குரு பாக்குற வீட்டுக்கு ஏதாவது பலன்கள் மாறுங்களா இல்ல இது மட்டும் சொன்னா போதுமா? இவருக்கு நிறைய வசதி வந்தானே குரு எந்தெந்த வீடை பார்க்கறோம் அந்த வீட்டுக்கு தான் அவர் நன்மை செய்வார். குரு பாக்குற வீட்டுக்கு நன்மை செய்வாரு, குரு பார்க்காத வீட்டுக்கு தீமை பலன். குரு சிம்மத்துல இருக்காருன்னு சொல்லிட்டீங்க. தனுச பாக்குறாரு, கும்பத்தை பாக்குறாரு. அப்ப என்னன்னா தனக்கு அந்த சம்பாதிக்கிற காசை பூரா தான் செலவழிப்பாரு, தம்பிகளை கொடுப்பாரு, தன் வேலைக்காரனை கொடுப்பாரு, மயனை கொடுப்பாரு. மனைவி அந்த குரு நின்ற நட்சத்திரத்தை நம்ம கண்டுக்க தேவையில்லை. மனைவிக்கு கொடுக்க மாட்டார். ஐயா இது ரொம்ப சிறப்பா இருக்குங்க ஐயா. இதோடைய அடுத்த வகுப்பு வாய்ப்பு இருந்தா போடுங்க ஐயா. இப்ப பிப்ரவரிக்கு அப்புறம் ஒரு 2-3 மாசம் ஆய்வு பண்ணங்க ஐயா. அதுக்கப்புறம் என்னுடைய ஜாதகம் பாக்குற ஸ்டைலையே இதோட பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டேங்க ஐயா. ரொம்ப ரிசல்ட் பக்காவா இருக்குங்க ஐயா. நான் ஒரு 22 ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேங்க உங்ககிட்ட அடுத்த தடவை சந்திச்சா கொடுக்கறதுக்கு. இப்ப மெஸ்மிரிசம் ஆயிட்டாங்க ஐயா. கிளைண்ட வந்து மெஸ்மிரிசம் பண்ணிட்டேன். நம்ம இதோட வருஷம் சென்னையில வகுப்பு நடக்கும், கூடிய சீக்கிரம் அறிவிச்சிருவோம். நல்லது. ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. வணக்கம் சார். நானும் இதே மாதிரிதாங்க ஐயா. எல்லாம் குருவை பத்தி தான் கேட்கிறோம். அதாவது இந்த மிதுன லக்னம் அப்புறமா கன்னியா லக்னத்துக்கெல்லாம் குரு வந்து பாதகாதிபதினு சொல்றோங்க ஐயா. கோச்சாரத்துல வரும்போது பார்வை வந்தா நல்லதுன்னு நம்ம சொல்றோம். அது பாதகாதிபதி மாதிரியே வேலை பண்ணுவாரா இல்ல குரு நல்லவரை வேலை பண்ணுவாரா? இங்க பாருங்க, முதல்ல அவர் 2 விஷயம் தெரிஞ்சுக்கங்க. உங்க ஆசை அளவோட இருந்தா அவர் குரு நல்லவருங்க. நீங்க பாடத்தை கவனிச்சிட்டு இருந்தீங்கன்னா குரு என்ன செய்வாருன்னா சூப்பரா உங்களை பார்த்து பேசுவாரு. லேச கொட்டை அப்படியே கண்ணை சுருவினா மண்டையில குச்சி வச்சு அடிச்சு போட்டுருவாரு. அதான் பாதகாதிபதி. இப்ப குரு அவர் பாதகாதி வேலை செய்வாரா இயற்கை சுபருங்கிற வேலை செய்வார்னா நீங்க அந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படின்னு இயற்கை சுபரா இருப்பார். அதுல லேசா பிசுறீங்கன்னா பாதகாதியா மாறிவார். இப்ப கிளியரா புரியுதா? வீட்டுல பொண்ணு எடுக்கிறீங்க, அந்த வீட்டுல 4 பிள்ளைங்க இருக்காது, குழந்தைய 4 பேர் இருக்காங்க, இல்ல மண்ணி 4 பேர் இருக்கான்னு வச்சுக்கிறோம். போய் மனைவிட்ட மட்டும் பேசிட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. குழந்தைய கடலை விட்டீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். என்ன மகேந்திரன் சார், புரியுதானே? ரொம்ப புரிஞ்சுதுங்க ஐயா. அப்படி சொன்னதானே புரியுது ஐயா சாமிக்கு. புரிஞ்சுதுங்க. அவன் வழியில் அவன் மனத்தில் அவன் குணத்தில் சொல்லும்போது அந்த பதில் அப்படியே பொருந்தி வருகிறது. சொல்லுங்க அடுத்து.
அடுத்த கேள்வி கேட்கணும் கேட்கலாம். ஐயா வணக்கம்யா. வீரமணி வணக்கம். கோயம்புத்தூர்ல இருந்து. அடுத்தடுத்து மடமடன் இருக்கிற நேரம் குறைவான நேரம் டக்கு டக்குன்னு கேட்டுவாங்க. சரிங்க ஐயா. இப்ப வந்து வரவங்க வந்து இப்ப தோராயமா வந்து பிறந்த நேரத்தை வந்து சொல்றாங்க 8 முதல் 8:30 அந்த மாதிரி சொல்லும்போது அது வந்து கரெக்டான நேரத்தை வந்து எப்படி கணிக்கிறதுங்க? புரியல உங்க கேள்வி. கரெக்டான நேரத்தை எப்படி? ஆமா, இப்ப ஜாதகர் வராங்கய்யா. ஜாதகர் வந்து பிறந்த நேரத்தை வந்து ஒரு தோராயமா சொல்றாங்க, ஒரு 8 முதல் 8:30 வரைக்கும் சொல்றாங்கய்யா. அப்படி சொல்லும்போது சரியான பிறந்த நேரத்தை வந்து பிரசன முறையில வந்து எப்படி கணக்கிடுவீங்க? சரி, உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் சொல்றேன். முதல்ல என்ன செய்யணும், யாராவது அப்படி வந்து கேட்டாங்கன்னா முதல்ல நோட்டு போட்டு எழுதிடுவோம். அவங்க வந்து கேள்வி கேட்ட நேரத்துடைய கோச்சார ஜாதகத்தை டிகிரி வரை எழுதிடுவோம். பிறந்த கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான 3 கிரகத்தை எடுத்துக்கங்க. 1 லக்கணம், லக்கணம் என்ற டிகிரி. 2 சந்திரன், சந்திரன் என்ற டிகிரி. 3 என்ன புத்தி நடத்துதோ அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகத்துடைய டிகிரி. இந்த 3 மட்டும் எடுத்துங்க. இந்த 3ல் 2 நமக்கு மேட்ச் ஆகணும். எதோட மேட்ச் ஆகணும்? கோச்சார லக்கணம், கோச்சார சந்திரன், கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய கிரகத்தோடைய ஏதேனும் ஒரு பாகையோட இந்த பிறந்த கால லக்கணம், லக்கண பாகை, சந்திரன், சந்திரன் பாகை, புத்தியுடைய பாகை மேட்ச் ஆகிட்டா ரூல் 1 மினிமம் 1 மேட்ச் ஆகணும். 3மே மேட்ச் ஆகலை அப்படின்னு வச்சுக்கிறோம். அந்த ஜாதகம் தப்பு, அந்த ஜாதகம் பொய். உங்களுக்கு இன்னொரு உதாரணம்னு சொல்லிடுவோம். எனக்கு குழந்தை பிறக்குமான்னு ஒரு அம்மா கேட்குறாங்க. அந்த அம்மாவுடைய பிறந்த கால குரு 13 டிகிரி 2 கலை சிம்மத்தில் இருக்குது. அவங்க வீட்டுக்கார ஜாதகத்தை கொடுக்குறாங்க. அந்த வீட்டுக்காருக்கு குரு வந்து சிம்மம் கடகத்தில் 13 2 கலை, மகரத்தில் சனி 13 2 கலை, சந்திரன் சிம்மத்தில் 13 2 கலை. இப்போ அந்த அம்மா அவருக்கு 3 கிரகம் ஒரே டீல் இருக்குது. அதே டீல் இந்த அம்மாவுக்கு இருக்குது. அவங்க ஜோதிடம் பார்க்குற நேரத்துடைய லக்னம் 13 02 கலை. அப்போ இந்த ஜாதத்தை செக் பண்ணவே வேண்டாம், பர்ஃபெக்டாக இருக்கு, இது ரொம்ப சரி. அவர் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டயத்தை அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கோச்சார சந்திரன் 13.202 கலைங்க. எவ்வளோ பர்ஃபெக்ட் மேட்ச் பாருங்க. அப்போ பிறந்த கால கிரகத்தை கோச்சார கிரகம் ஒரு புள்ளியில சந்திச்சுக்கிட்டே இருக்கும். இது எல்லாத்துக்கும் புரிஞ்சு வருமானம் வரும். உங்களுக்கு எப்போ சந்தேகம் வருதோ அப்போ அந்த கிரகம் பதில் சொல்ல உட்கார்ந்துருக்கும். வராத வரைக்கும் அதை பாக்கில் போயிட்டு இருக்கும். உதாரணம், ஒரு இடத்துல ஒரு செக் போஸ்ட் இருக்கு. நீங்க பயந்த மாதிரி போகாத வரைக்கும் அவர் பேசாமல் போனால் அவர் கூப்பிட்டு விசாரிக்கத்தான் செய்வார். அவர் கேட்குற ஐடி கரெக்டாக தான் அனுப்பிச்சு விட்டுருவார். அந்த ஐடி தான் இந்த லக்கணம், சந்திரன், புத்திநாதர். அது கட்டாயம் பிறந்த கால லக்கணமும் சந்திரனும் கோச்சார லக்கணம் சந்திரனும் ஒரு தொடர்பை காட்டாம போகவே போகாது. காட்டாம போகுதுன்னா அது எப்போ எந்த செகண்ட்ல காட்டணும் போய் நகர்த்திட்டு வந்தா கண்டிப்பாக காமிச்சிடும். நம்ம வேணா பிறந்த கால திருத்தம்னு வேணா ஒன்று கொண்டு வருவோம். நல்லது ஐயா. நான் ஜெயராம் பேசுறேங்க, சென்னையில இருந்து. சொல்லுங்க. ஒரு உபய லக்னம், மிதுன லக்னம். நிறைய பேர் மிதுன லக்னத்தை பத்தி பேசிட்டாங்க, அதனால அதையே கேட்கலான்னு. மிதுன லக்ன ஜாதகம் குரு தசை வந்துச்சுன்னா, குரு 11ல இருந்து தசை நடத்துறாரு அப்படின்னா அது தசை எப்படிங்க இருக்கும்? அது நான் இந்த கேள்வியை கிட்டத்தட்ட இந்த ஒரு 3 வருஷத்துல ஒரு 100 முறை சொல்லியிருப்பேன். இருந்தால் 101 முறை சொல்றேன். ஒரு கிரகம் தான் நின்ற வீட்டு வேலை செய்யும், அந்த எதன்படி செய்யும், தான் பாதிபத்திய வேலை செய்யும். அப்ப குரு 11ஆம் வீட்டு லாப வேலையைத்தான் செய்ய போறார். அவருக்கு எங்கிருந்து சத்து கிடைச்சது? அந்த மிதன் லக்கணத்துக்கு 7 10 கூடிய சக்தியை வாங்கி 11ல செய்ய போறார். அப்ப கூட்டாளியை உறிஞ்சி தொழில் பண்ணி ஜாதகருக்கு லாபமா கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இது திருமண வாழ்க்கைக்கு சொல்லுங்க சார் அப்படின்னா, மனைவியின் மூலியமாக, இல்ல மனைவியுடைய வருமானத்தின் மூலியமாக, இல்ல மனைவி செய்யக்கூடிய தொழில் மூலியமாக இவர் ஜாதகம் மிகச்சிறந்த வருமானத்தை, லாபத்தை அடைவார்னு சொன்னா கரெக்ட். அப்ப அவர் குரு எந்த வேலை செய்வார்? 7 கூட வேலை செய்வாரா? குரு 7 கூட வேலை செய்வாரா, 10 கூட வேலை செய்வாரா, 11 கூட வேலை செய்வாரா? 11ஆம் வீட்டு வேலைத்தான் செய்வார். 7லயும் 10லயும் கிரகம் இல்லைன்னா அந்த வீட்டு வேலையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இருந்தா வெறும் 11ஆம் வீட்டு வேலையை மட்டும்தான் செய்வார். உதாரணமா அவருக்கு மிதன் லக்கணத்துக்கு 10ல கிரகம் இருக்கு, குரு 11ல இருக்காரு, 7ல கிரகம் இல்லைன்னா 7 11 வேலை செய்வார், 10ஆம் வீட்டு வேலை செய்ய மாட்டார். அதே மிதன் லக்கணத்துக்கு 7ல ஒரு கிரகம் இருக்கு, 10லயும் கிரகம் இல்லை, 11ல குரு இருக்குன்னா 10 11 வேலை செய்வார், 7ஆம் வீட்டு வேலை செய்ய மாட்டார்.
ஆனா அதுக்கு அந்த பேர்ல அந்த குணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் 7ஆம் அதிபதிங்கிற பேர்ல. இதுதான் இல்லைங்க, ஃபண்டமெண்டல். அதுல பாதகாதிபதிங்கிறதுனால அது எஃபெக்ட் தான், நெகட்டிவ் எஃபெக்ட் முதல்ல வருமா? சொன்னது ஞாபகம் வச்சுக்கங்க. எல்லை மீறினால் பாதகாதிபதி, எல்லை மீறாத வரை அது வந்து சாதாரண ஒரு கிரகமா எடுத்துக்கிட்டா போதும். இப்பதான் சொன்னேன் அவருக்கு, உங்களுக்கு முன்ன கேட்டவருக்கு. அந்த பொண்ணை மட்டும் பார்த்துட்டு இருந்தா மன்னிச்சு விட்டுறாரு. பொண்ணோட தங்கச்சி என்னடி பண்றேன்னு கேட்டா அவன் அம்படி தூக்கிட்டு வந்துருவாருன்னு சொன்னேன். அந்த குரு வக்ரத்துவமா பாதகாதிபதிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா, அஸ்வினி ஒன்லியே இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் இருக்கட்டும், அது செய்யக்கூடிய எனர்ஜி தான் இந்த நட்சத்திரம் சொல்லுதுங்க. எப்படி வேகமா தருவார், அடிப்பார். எப்படி வேகமா அடிப்பார்னா இந்த நட்சத்திரத்தை சொல்லுங்க. எவ்வளவு வலிக்கும் மேல நட்சத்திரத்தை சொல்லுங்க. எங்க வலிக்குமே நட்சத்திரம் சொல்லுங்க. 11ஆம் இடத்துல நம்ம வக்ரத்துவமா இருக்கிறதுனால நம்ம லாபத்தை நிறைய கொடுப்பாரு அப்படின்னு சொல்லணும். ஆமா, அந்த லாபம் கிடைக்கும் போது ஆட்டம் போட்டா பாதகத்து வேலை செஞ்சிருவாருங்க. கிட்னி அவுட் ஆ. ஆயிரும். நன்றி நன்றி ஒரு நன்றி கிரகம் ஐயா. நின்ற வீட்டு வேலை செய்யும். அது அளவோடு இருந்தால் நல்லதே செய்யும். அளவு மீறினால் பாத கஷ்டம் வேலை ஈஸியா செஞ்சுட்டு போயிடும். நம்ம இதெல்லாம் உயர்நிலையில இன்னும் டீப்பா நடத்துற காத்திருக்கிறோம். யாராவது இந்த இதுல இன்னும் அடிப்படையை விட்டு நல்லா கொஞ்சம் படிக்கணும் விரும்புனா, நாளை, அதாவது நாளை மறுநாள் மார்ச் 1ஆம் தேதி உயர்நிலை வகுப்பு நடக்க இருக்குது. அது 3 பிரிவா நடக்கும். 1, 2, 3ன்னு சொல்லி ஒரு ஒரு 10 நாளோ 8 நாளோ வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது முடிக்கு 8 நாளா 3, 8, 24 நாள் வகுப்பு நடத்த காத்திருக்கிறோம். படிக்க விருப்பம் இருக்கும், தாராளமாக வந்து சேர்ந்துக்கலாம். ஸோ இந்த உண்மையிலேயே நீங்கள் ஜோசியம் படிக்கணும்னு விரும்புனீங்கன்னா நிறைய கேள்வி பண்ணி திரும்ப திரும்ப கேட்டீங்கன்னா அதே பதில் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கேட்ட கேள்வி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, வேற வேற கோணத்தில் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. இட்லி தான் ஊத்துன தட்டு தான் வேற, மாவு அதே மாவு தான். உங்களுக்கு இன்னும் படிக்கணும்னா அகாடமி ஆப்ல இருக்கு, அதையும் படிக்கலாம். ஒரு ஜோதிடர் வெறும் கிரக அமைப்பை வச்சு அவர் எடுக்கக்கூடிய பேர் வந்து 25%. கிரக அமைப்போடு சேர்ந்து அந்த கூட்டுக்கிரகத்தையும் சேர்த்து படிச்சா அதோட மதிப்பு 30%. பிறந்த கால கிரக அமைப்பையும் கூட்டுக்கிரகத்தையும் சேர்த்து கோச்சாரத்தையும் பயன்படுத்தினா அவர் பேர் எடுக்கிற 60%. தசாபூத்தியை பயன்படுத்தினா 90%. மிச்சம் 10 கடவுளுக்கு தான். 90% அக்யூரேசியை கொண்டுட்டு வரலாம். எல்லாத்துக்குமே நம்ம ஒரு இடத்துல சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம இது நிறைய வகுப்புகளை நம்ம ஜிகாஸ்டோடைய ஆப்புக்குள்ளே உள்ளே போட்டிருக்கோம். ப்ளே ஸ்டோரில் இருக்குது ஜிகாஸ்டோ கிளாஸஸ்ன்னு, அதுவும் படிக்கலாம். ஃபண்டமெண்டல் விதியைத்தானே உங்களுக்கு மாற்றி மாற்றி சொல்கிறேன். நான் மட்டும் கையில் பேப்பரை வச்சுருந்தேன். விதியை ஸ்ட்ராங்காக நம்புகிறேன், அந்த விதியை அப்ளை பண்ணுறேன். நடந்த விதிகளை மறுபடியும் நடக்கலைன்னா ஏன் நடக்கலைன்னு பார்த்து அதை மெருகேற்றிக்கிட்டே வரேன். நடந்த பார்த்து அது விதியாக ஃபார்ம் பண்ணி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு வரேன். அது எல்லாருமே படிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு விரும்புகிறோம். நம்ம இது வரைக்கும் அதிகமாக ரொம்ப அதிகமாக தந்தை வகுப்பை பண்ணிட்டோம். ஏன்னா ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு கருத்து பிடிபட்டுருணும்னு சொல்லிட்டேன். ஸோ நான் கற்றுக்கிட்ட விஷயங்களே நான் படிச்சுட்டு விஷயங்களே அப்பப்போ சொல்லிக்கிட்டே வரேன். நீங்களும் உங்கள் ஆய்வு இருக்குங்க. நம்ம எல்லாரும் அடுத்த கருத்துக்கு போய் பெரிய பேர் எடுப்பங்களே, எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நானும் என்னுடைய ஆய்வில் வந்து சில ஜாதத்துக்கு பரிகாரம் சொல்லியிருப்பேன். ஆரம்ப கட்டத்தில் பரிகாரம் சொல்லியிருப்பேன், அதை எழுதி வச்சிருப்பேன். திருப்பி அவங்களை சந்திக்கும் போது கேட்கும்போது பரிகாரம் பழிக்கலைன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் சிலர் வந்து நீங்கள் சொன்ன பரிகாரத்தை வாழ்க்கையே மாறி போச்சு, சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 பேர்த்தையும் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது 100 சார்ட் எடுத்து பார்க்குறேன். அஷ்டமாதிபதி தொடர்பு பெற்ற எந்த பரிகாரமும் யாருக்கும் பலிக்கலை. அப்போ அஷ்டமாதிபதி காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதியா, லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி, ரெண்டையும் பார்க்க ரெண்டுக்குமே. அப்போ செவ்வாயும் அஷ்டமாதி சேர்ந்து பரிகார பாவத்துக்கு எங்கே இருக்கோ அதை பார்த்ததுக்கு பரிகாரங்களே முடிவு போகிறேன். இப்படி அனுபவங்களை கூர்தீட்டி சொல்கிறனால திரும்ப திரும்ப அந்த வகுப்பு எல்லாத்துக்கும் ஆழம் சொல்லிட்டு வரேன். ஸோ எல்லாருமே படிக்கணும். நீங்கள் யாராவது உங்களுக்கு சும்மா இருந்தீங்கன்னா சும்மா இருக்க ஜிகாஸ்டோ அகாடமி ஆப்பை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி படிங்க. அது திரும்ப திரும்ப கேள்வி நிகழ்ச்சி மட்டும் கூட பாருங்கள். உங்களுக்கு அதை நான் கசன்னு பார்த்துருக்கேன். நேராக யூடியூப் போங்க, யூடியூப்பில் நம்ம சேனல் இருக்குது, அதில் உட்காந்து சும்மா கேள்வி பதில் பார்த்துட்டே இருக்கலாம். அதில் உங்களுக்கு உண்மையிலே கண்டிப்பாக பயனுள்ள தகவல் நிறைய இருக்குதுல, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி போட்டு படித்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் எழுதி அனுப்புகிறாங்க, சார் இந்த இத்தனை நிமிஷம் இந்த பாயிண்ட் சூப்பராக இருக்குங்க. நானும் மறந்துடுவேன். ஸோ நீங்கள் இன்னொன்று எப்போவுமே எடுத்து பாருங்கள். ஒரு கேள்வி நிகழ்ச்சியும் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி எடிட் பக்காவாக போட்டிருக்கோம். ஸோ எல்லாரும் பயனடையணுங்கிறது தான் எங்கள் நோக்கம். அதனால தொடர்ந்து பல்வேறு நடத்திக்கிட்டே இருக்கோம். மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் இதை பற்றி டீப்பாக இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். அதுவரை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறலாம்.
நம்ம ஜோதிடத்தை எல்லாருக்கும் பயன்படணும், நாமளும் பயன்படணும், எல்லாத்துக்கும் சிறந்த வழிகாட்டியா இருக்கிறத படிச்சுட்டு இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஜோதிடத்தை போற்றி வணங்குவோம். அதை கொடுத்த எல்லா குருமார்களையும் பாதம் தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். மகாபிதா குருதெய்வ ஆசைகளுடன் எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட மகா கணபதியும் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்சரையும் பெருமளவு வழங்கட்டும்னு வாழ்த்துக்கிறேன். அனைவருக்கும் மானசீகமான வாழ்த்துக்களும் மானசீகமான ஆசைகளும். வணக்கம் தங்கம். ஓகேம்மா, தேங்க்யூ.